2022 லாஸ்ட்ல இருந்து ஏஐ வந்து பூம் ஆக ஆரம்பிச்சது. அது பூம் ஆனதுல இருந்து நீங்க, நான், என் வீட்டு நாய்க்குட்டியிலேருந்து எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டெக் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறவங்களை தாண்டி ஜென்ரல் பப்ளிக் கிட்ட ஏஐ வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ இப்போ ஜென்ரல் பப்ளிக் எல்லாருமே யூஸ் பண்ணும்போது என்னாகும், ஏஐயோட டிமாண்ட் அதிகமாகும். ஸோ ஏஐ நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஏஐல அவங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களோட கரியரையே ஏஐக்கு ஸ்விட்ச் பண்றாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் வேவ்னால. ஸோ இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ ஏஐ வேவ் நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம நடக்க போற வேவ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்கில்லில் ஏர்லியாகவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ட் நம்ம அந்த வேவ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணிடுவோம். இப்போ சும்மா யோசிச்சு பாருங்க, ஏஐ வேவ் வந்து 2022 ஆரம்பிக்குது. இப்போ 2025, 22ல் வந்து ஏஐ எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து எங்கேயோ இருக்காங்க. இப்போ 2024, 25ல ஏஐ படிக்க ஆரம்பிச்சவங்க இப்போ இன்னும் படிச்சுட்டு இருக்கலாம், ஆர் ஜாப் கிடைக்காம இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல என்ன ஸ்கில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்து இன்னையிலேருந்தே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல என்னோட டீம் ரிசர்ச் பண்ணி வச்சிருந்த 3 ஸ்கில்ஸ் எது நெக்ஸ்ட் வேவா வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். பார்ப்போமா? ஓகே, நவ் நம்ம வந்து இப்போ ஏஐ இருக்கிற ஸ்டேஜில் இருக்கோம். ஓகேங்களா? இப்போ சும்மா யோசிச்சு பாருங்க, ஏஐனால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. ஏஐனால ஹியூமன்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியுதோ அது எல்லாத்தையும் பண்ண முடியும். ஹியூமன்ஸ்னால பண்ண முடியாதது கூட ஏஐனால பண்ண முடியுது. லைக் இப்போ வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸை ஸ்கேன் பண்ணணும்னா ஏஐனால பண்ண முடியுது. அண்ட் அதே மாதிரி ஒரு வேக்சின் டெவலப்மெண்ட்டை ஸ்பீட் பண்ணோம் அப்படின்னா ஏஐனால பண்ண முடியுது. இதெல்லாம் முன்னாடி சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு டெக்கேடான விஷயம். இப்போ வந்து ஒரு மந்த்ஸ்லேயோ இல்லைன்னா வீக்ஸ்லேயோ ஏஐ வச்சு நம்மளால பண்ண முடியுது. ஸோ இதுதான் இப்போ கரண்டாக ஹியூமனிட்டியோட அட்வான்ஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த உலகம் வந்து எந்த மாதிரி போகும் அப்படின்னு சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஏஐ வந்து பவர்ஃபுல் தான், பட் வந்து இப்போ ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ், லைக் இப்போ ரொம்ப ஹார்டான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்து ஒரு நேச்சரை வந்து சிமுலேட் பண்ணணும், இல்லைனா நீங்கள் வந்து பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயத்துல இருந்து இப்போ பிக் பேங்க்ல இருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம நார்மலா ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு சர்வரோ வச்சு ஏஐ கால்குலேட் பண்ண வச்சோம் அப்படின்னா அது வந்து வருஷ கணக்காகும். பட் இப்போ அந்த ப்ராசஸை இப்போ அவ்வளோ பெரிய கால்குலேஷன்ஸை நம்மளால வந்து ஒரு 2x பண்ண முடிஞ்சு அப்படின்னா, ஆர் வந்து 5x பண்ண முடிஞ்சா, 10x பண்ண முடிஞ்சுன்னா, 10,000 வருஷத்துல நடக்கிறத நம்ம வந்து ஒரு வருஷத்துல பண்ண முடிஞ்சு அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் நெக்ஸ்ட் இந்த உலகம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு தேவைப்படுற ஸ்கில் தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ஃபாஸ்டர் வே ஆஃப் கம்ப்யூட்டிங்னு வைங்களேன். எந்த அளவுக்கு ஃபாஸ்டர்னா, இப்போ உலகத்திலே ஃபாஸ்டான சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு கால்குலேஷனை பண்ணி முடிக்கிறதுக்கு 10,000 வருஷம் ஆச்சு அப்படின்னா, கூகுளோட குவாண்டம் ப்ராசஸர் அதை வந்து வெறும் ஒரு 5 மினிட்ஸ்ல பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டர் தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ இதுதான் அடுத்த வேவா இருக்க போகுது. ஓகே ப்ரோ, குவாண்டம் கம்ப்யூட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளோட கம்ப்யூட்டர் எப்படி, நார்மல் கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, எல்லாமே வந்து பைனரிஸ் தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்னோட வீடியோவே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்னோட வீடியோ இப்போ இந்த வீடியோஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேம் வந்து பைனரியா மாறி, பைனரி இந்த சென்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாறி உங்களோட போன்ல டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? உங்களோட கம்ப்யூட்டர் அதை எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லா ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவை ஷோ பண்ணும். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படிங்கிற லெட்டர் 4041 இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஏ அப்படின்னு நீங்க டைப் பண்ண அப்படிங்கும்போது கம்ப்யூட்டருக்கு அது 4041 போகும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் ஆகுது. அது பேர் வந்து பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு பிட்ஸுங்கிற ஒரு கான்செப்டே இல்லை. அங்கே வந்து கியூபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. கியூபிட்ஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னா, கியூபிட்ஸுங்கிறது நம்ம நார்மல் ஸ்விட்ச் மாதிரி கிடையாது. இப்போ பைனரி வந்து ஒரு நார்மல் ஸ்விட்ச் மாதிரின்னு சொல்லலாம். இப்போ 0 இருந்துச்சுன்னா ஆஃப், 1னா ஆன். ஓகேங்களா? பட் கியூபிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஸ்விட்ச் மாதிரின்னு வைங்களேன். அதனால வந்து 0வாவும் சேம் ஸ்பேஸ்ல இருக்க முடியும், 1ஆவும் சேம் டைம்ல இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 0, 1 சேம் டைம்ல இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் கியூபிட்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இருங்க, என்கிட்ட ஒரு காயின் இருக்குன்னு வச்சுப்போம். இதை நான் வந்து இப்படி ஃபிளிப் பண்ணிட்டேன் அப்படின்னா, கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஹெட்ஸா டெய்ல்ஸான்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ கையில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு 2 ப்ராபபிலிட்டி இருக்கு. ஒன்று ஹெட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா டெய்ல்ஸா இருக்கலாம். பட் இப்போ நான் வந்து ஃபிளிப் பண்ணிட்டு இருக்கேன், இது வந்து ஏர்ல இருக்கு இல்லையா, அந்த மூமெண்ட்டை தான் நம்ம வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மூமெண்ட்ல அது எய்தர் ஹெட்ஸாவும் இருக்கலாம் இல்லை டெய்ல்ஸாவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா.
ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ல தான் இந்த கியூபிட்ஸ் அப்படிங்கிற இந்த பார்ட்டிகல்ஸும் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ல இருக்கும்போது அட் அ டைம்ல இதனால வந்து மில்லியன்ஸ் ஆஃப் காம்போசிஷன்ஸா மாற முடியும், மில்லியன்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸையும் கொண்டு வர முடியும். ஸோ இதனால தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு புது ஸ்கில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரொம்ப நல்ல ஸ்கில். ஐ வில் ப்ரிஃபர் தட். இம்பார்ட்டண்ட்டாக ஃபிசிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்ஸ் உங்களுக்கு வராதுன்னா இல்லை இது போகாதீங்க தயவுசெய்து. ஓகே, நவ் ஸ்கில் நம்பர் 2. ஸ்கில் நம்பர் 2 என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னே ஒரு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம ஏஐ டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி இவ்வளோ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஏஐக்கு வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஏஐனால முன்னாடி ஒரு விஷயம் தான் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மல்டி மாடலாக கொண்டு வந்துருக்கோம். நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கோம். சும்மா ஒன்னே மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்போ ஏஐ வந்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லயே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து அதோட ஃபுல் பெனிஃபிட் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு பவுண்ட்லேயே இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து எப்போ அந்த ஏஐ வந்து ரியல் வேர்ல்டு கொண்டு வரோமோ அப்பதான் நம்மளால வந்து அதோட ஃபுல் எஃபிஷியன்சி வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கு ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஏஐக்கு கை கால்லாம் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தேவையான ஸ்கில் தான் ரொபாட்டிக்ஸ். பட் ரொபாட்டிக்ஸ் இப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய சர்ஜிக்கல் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஃபேக்ட்ரிஸில் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி சில பாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ கூகுள், ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரியான கம்பெனிஸ் பில்லியன்ஸ் தூக்கி ரொபாட்டிக்ஸில் போட்டிருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறதா இல்லாமல் நம்ம ஹவுஸ் ஹோல்டில் ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். லைக் இந்த பாஸ்டன் டைனமிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களே, ஒரு நாய்க்குட்டி ஒரு ரோபோட் வரும் இல்லையா? ஸோ அது எல்லாமே இப்போ நார்மலா கமர்ஷியல் யூஸ்ன்னு இல்லாம, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் யூஸ்ன்னு இல்லாம ஜென்ரல் பப்ளிக்கு ஆஃபர் பண்றாங்க. ஸோ எப்போ இது ஜென்ரல் பப்ளிக்கு வருதோ அப்பவே இதுக்கான டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஸ்கில்டு ரொபாட்டிக் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பா தேவை. ஸோ அந்த ஸ்கில்லையும் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, இப்போ ஸ்கில் நம்பர் 3. நம்ம இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் பார்த்துட்டோம், ரொபாட்டிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து டெக்னாலஜி ஒரு சைடு வந்து வளர்ந்துகிட்டே போகுது. பட் இதுல ஒரு கேப் இருக்கு. நம்மளால அந்த டெக்னாலஜியை எவ்வளவு ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேப். ஓகேங்களா? ஸோ இந்த கேப் வந்து நம்ம கம்மி பண்ணணும். இப்போ நம்ம அந்த டெக்னாலஜி வந்து எப்படி வந்து ஆக்சஸ் பண்றோம்? சும்மா யோசிச்சு பாருங்களேன். நம்மள்ட்ட வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் இருக்கு, ஒரு கீபேட் இருக்கு, ஒரு மவுஸ் இருக்கு. நம்ம அதை வச்சு தட்டி நம்ம வந்து அந்த டெக்னாலஜி ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதோட ஒரு நெக்ஸ்ட் எவல்யூஷனா என்ன இருக்கும் அப்படின்னா டெக்கை வந்து நம்ம மைண்ட் வச்சு கண்ட்ரோல் பண்ற மாதிரி வந்து எப்படி இருக்கும்? இல்ல அந்த அளவுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷனா சொல்லல. நான் வந்து எப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களோட பிரெயின்னால டைரக்டா அந்த கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, அது உங்க பிரெயின்னால டைரக்டா ஒரு சிக்னலை வந்து சென்டோ ரிசீவோ பண்ண முடியுது, அந்த கம்ப்யூட்டரை டைரக்டா பேச முடிஞ்சுன்னா எப்படி இருக்கும்? என்ன நடக்குது? ஸோ அதுக்கு தான் BCI அப்படின்னு சொல்லுவாங்க, பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். ஸோ அது வந்து இஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் ஸ்கில். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நியூராலிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு. எலான் மஸ்கோட ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிலேயே இப்போ பேரலைஸ் ஆன பீப்புள் எல்லாத்துக்குமே மண்டேல வந்து சிப்பு வச்சு அவங்களால வந்து ஒரு மவுஸை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, போன வருஷம் பண்ணியிருக்காங்க. சில சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ பிரெயின்ல சிப்பு வச்சு நம்ம பேசாமே ஒரு வாய்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்பீக்கர் வச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ஹோலா இதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு 3 to 5 இயர்ஸ்ல இந்த டெக்னாலஜி பூம் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். பட் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சைஃபையா தெரியும், என்னடா இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. பட் இப்போ ஆல்ரெடி கம்பெனிஸ் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நியர் ஃபியூச்சர்ல தான் இருக்கு. ஓகேவா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும், என்ன மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம யாருமே நம்பி இருக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் BCIயும். அண்ட் இது எதுக்கு ப்ரோ இப்போ படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். இப்போ ஒரு BMW கார் வந்து இந்த வருஷம் லான்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கான R&D லாஸ்ட் 5 இயர்ஸா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு டெக்னாலஜி புதுசா மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா அதுக்கான R&D வந்து 5 இயர்ஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வரப்போற வேவுக்கு நம்ம இப்போதுல இருந்து படிச்சாலோ இல்லை இப்போதுல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணா மட்டும்தான் முடியும். ஸோ என்னோட ஸ்கில்ஸ் வந்து இந்த 3 தான். அண்ட் இது இல்லாமல் நான் வேற எதுவும் மிஸ் பண்ணிட்டேன், ஆர் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அது என்னன்னு பார்ப்போம். பை.